வணக்கம் மக்களே. சிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு எப்படி போகலாம், பஸ்ஸில் போகலாமா இல்லை டாக்ஸியில் போகலாமா இல்லை ஆட்டோவில் போகலாமாங்கிறத பார்க்க போகிறோம். எது நமக்கு லாபமாக இருக்கும், எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் டு ஜோலின் ஜோரா விளாக்ஸ் மக்களே. சிஎஸ்டி ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தோடனே ஒரு அண்டர் கிரவுண்டு போவோங்க. இந்த அண்டர் கிரவுண்டு வழியாக வெளியே வந்தால் மும்பை சிஎஸ்டி ஸ்டேஷனோட வெளிப்புற தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த வெளிப்புற தோற்றம். இந்த பில்டிங் பிரிட்டிஷ் காலத்தில் 1878 ஸ்டார்ட் பண்ணி 1888 முடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த ஸ்டேஷனுக்கு இருந்த நேம் பார்த்திங்கன்னா விக்டோரியா டெர்மினஸ்ன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1995 தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்னு அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இப்போது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இருக்குது. இப்போ கேட்வே ஆஃப் இந்தியா எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தோடனே அந்த அண்டர் கிரவுண்டை சூஸ் பண்ணாமல் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இந்த வழியாக போகலாம். 100 to 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்தில் நம்ம நடந்து போயிடலாம் பஸ் ஸ்டாப்புக்கு. பஸ் ஸ்டாண்டு உள்ளே போன உடனே கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம ரொம்ப நாள் கழித்து இந்த டபுள் டக்கர் பஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். மும்பை கார்ப்பரேஷன் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்குது. நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கார்ப்பரேஷன் பஸ்ஸில் நான் ஏசி பஸ்ஸு 10 ரூபாயும் ஏசி பஸ்ஸு 12 ரூபாயும் டிக்கெட் வாங்குகிறாங்க. செலோ பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் சர்வீஸும் இருக்குது. அதில் டிக்கெட் 25 ரூபா. கரெக்டாக சிட்டிங் கெப்பாசிட்டி மட்டும்தான் ஏற்றுறாங்க. மும்பை சிட்டிக்குள்ளே ஓடுற பஸ்ஸில் நான் எந்த கண்டக்டரையுமே பார்க்கல. பஸ்ஸுக்கு ஒரு கண்டக்டர் இல்லை, ஆனால் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு கண்டக்டர் இருக்காங்க. நீங்கள் எங்கே போகணுங்கிற டிக்கெட்டை கீழேயே எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறிக்கணும். ஸ்டாப் வரும்போது அவங்க இறக்கி விட்ருவாங்க. முக்கியமாக பஸ் ஸ்டாப்பில் லைனில் நின்று தான் ஏறணும். ஜென்ஸ் லேடிஸ்லாம் தனி லைன் இல்லை, எல்லோரும் ஒரே லைன் தான். நீங்கள் டேக்ஸியில் போகிறதா இருந்தால் 45 60 ரூபா ஆவரேஜ், அதாவது எத்தனை பீப்புள் ஏறுறாங்கங்கிறத பொறுத்து உங்களுக்கு காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். ட்ராவல் டைம் டாக்ஸிக்கும் பஸ்ஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற டிராஃபிக்கு, அப்புறம் சிக்னல்ஸு, குறுக்க வர்றவங்க எல்லாத்தையும் பார்த்து போனீங்கன்னா ரெண்டுக்கும் ட்ராவல் டைம் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இன்னும் இந்த சிஎஸ்டி ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த பழைய ஆர்கிடெக்டோட தான் நிறையா பில்டிங்ஸ் இருக்குதுங்க. ரொம்பலாம் ஒன்றும் நம்ம லேட்டஸ்ட் இது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த பிரிட்டிஷ் ஸ்டைலில் உள்ள பில்டிங்காக தான் இருக்குது. இது சிஎஸ்டியோட போஸ்ட் ஆஃபீஸ். பழைய காலத்து பில்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம போகிற ரூட்டு கொலாபா வழியாக போகிற ரூட்டு. மும்பையில் நிறைய புறாக்கள் இருக்குதுங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே புறாவாக தான் இருக்குது. நம்ம போகிற இந்த ரூட்டில் தான் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது. எப்போவுமே ஃபுல் ரஷ்ஷாக தான் இருக்குது. நாங்கள் போகும்போது மணி 3:30 இருக்கும். அந்த டைமும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரோட்டில் 2 சைட்லேயும் கார் நிற்கிது, மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பை. பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குன்னு. பாருங்கள் அந்த ரூபி சிம்பிள் இருக்குதா, இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பை பிரான்ச். இது ஒரு லைப்ரரிங்க. எவ்வளோ பெரிய லைப்ரரியாக இருக்குதுன்னு பாருங்கள். மும்பை லைப்ரரின்னு போட்டிருக்குது. நாங்கள் போகும்போது அங்கே கப்புள் ஃபோட்டோகிராஃபிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஃபோட்டோஷூட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தது பெரிய போஸ்ட் ஆஃபீஸ். இது டவுன் ஹால் பிரான்ச்சோட போஸ்ட் ஆஃபீஸ். இது அடுத்து பார்த்திங்கன்னா இது மும்பை கலெக்டரேட். எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள், கலெக்டரேட்டு. இந்த ரூட்டோட பாதி இடம் பார்த்திங்கன்னா நேவியோட இடம்தான். எல்லாமே ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு தான் போட்டிருக்குது. ஒவ்வொரு கேட்டும் சீட்டா கேட்டு, லைன் கேட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டாக வச்சுருக்காங்க. இந்தியன் நேவியோட இடம் ஃபுல்லாகவே. இது எலஃபண்ட் கேட், அடுத்து லயன் கேட். எல்லாமே பாருங்கள் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வெளியில் தான் நிற்கிறாங்க, செக்யூரிட்டி எல்லாம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா தான், பட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பின்னாடி உள்ள இடம் ஃபுல்லாகவே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இந்தியன் நேவியோடது.
இந்த ரூட்டு ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஆஃபீஸஸாக தான் இருக்குது. நிறைய ஆஃபீஸ் இருக்குது. இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன். பாருங்கள் லெஃப்ட் சைடில் எவ்வளோ பெருசாக போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு. வெளியில் போர்டு எதுவும் இல்லை, நான் அந்த ஃப்ளாகில் போலீஸ்னு எழுதிருந்துச்சுன்னு சொல்லி என் ஒய்ஃப் சொன்னான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பக்கத்துலேயே ஒரு தேட்டரு. அந்த நேரம் காந்தாரா ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், பெரிய தேட்டராக தான் இருக்குது. காந்தாரா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இந்தியன் நேவியோட கப்பல் ஸ்டாச்சு. இந்த பக்கம் இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக எடுக்க முடியலை. ரிட்டர்ன் வரும்போதும் எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அந்த டைம் என்னால் எடுக்க முடியுமான்னு தெரில. ஒரு வழியாக கேட்வே ஆஃப் இந்தியா பக்கத்தில் வந்தாச்சு. கொலாபா ஸ்டாப் முடிஞ்சு அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப், கேட்வே ஆஃப் இந்தியாவோட ஸ்டாப்பு. கீழே இறங்கினோடனே ஒரு பழைய காலத்து சேரட் வண்டி இருந்துச்சு. இது ஆக்சுவலாக வந்து தாஜ் ஹோட்டலுக்கு சொந்தமானது. இதுதாங்க கேட்வே ஆஃப் இந்தியாவோட என்ட்ரன்ஸ். உள்ளே கொண்டு போகிற பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் வெளியே விடுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி முடித்தோடனே வெளியே வந்து பார்த்திங்கன்னா இது கேட்வே ஆஃப் இந்தியாவோட வியூ. நல்லா பறந்து விரிஞ்ச இடம். இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவோட மொத்த ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 12,000 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. இது மும்பையோட முக்கியமான சுற்றுலாத்தலம். அதையும் தாண்டி இந்தியாவோட ஒரு முக்கியமான அடையாளம். அதுவும் போக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான இடம். இந்த ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா இண்டோ சரசனிக் ஆர்கிடெக்சர். இது வந்து இந்தியன், இஸ்லாமிக் அண்ட் கோத்திக் ஸ்டைலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எரெக்டட் டு கமமரேட் தேர் இம்பீரியல் மெஜஸ்டிஸ் கிங் ஜார்ஜ் V அண்ட் குயின் மேரிஸ் லேண்டிங் இன் இந்தியா ஆன் த 2nd of December 1911. இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவோட 2 சைட்லேயுமே இந்த அரேபியன் சீல ஒரு சைடில் ஸ்பீட் போட்டும் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் போட் மாதிரியும் வச்சுருக்காங்க. பேக்ட்ராப்பில் நம்ம ரத்தன் டாட்டா தாத்தாவோட தாஜ் ஹோட்டல், மும்பை டெரர் அட்டாக் நடந்த இடம். தூரத்தில் ஒரு கப்பல் தெரியுது. ஜூம் போயிடுவோமா? ஆமாம், தூரத்தில் ஒரு கப்பல், ஏகப்பட்ட போட்ஸு. ஆமாம், இந்த பக்கம் பெரிய போட்ஸ், அந்த பக்கம் ஸ்பீட் போட்ஸ். 2 பக்கமே போட் சர்வீஸ் இருக்கு. நீ ஏகப்பட்ட போட்ஸ் இன்னும் உள்ளே நிப்பாட்டி இங்கே பாருங்க, எத்தனை போட்டுன்னு பாருங்க. இஷ்டத்துக்கு போட்டு கிடக்குது. உள்ள பின்னாடி நிறைய ஷிப்ஸ் இருக்கு. தெரியுதான்னு தெரில, நிறைய ஷிப்ஸ் இருக்குது. கேட்வே ஆஃப் இந்தியா வந்து இண்டோ சரசனிக் ஆர்கிடெக்டில் கட்டியிருந்தேன்னு பார்த்தோம். இது வந்து மராத்தாஸோட ஒரு கலைநயம். கச்சன்னு நிறையா ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக கட்டின மாதிரி ஒரு பில்டிங். இதை பில்ட் பண்ணதுக்கான காஸ்ட்டு 21 லட்சம் அப்படின்னு சொல்லி விக்கிபீடியாவில் போட்டிருக்குது. கேட்வே ஆஃப் இந்தியா 1911 ஃபவுண்டேஷன் லே பண்ணி 1924 கட்டி முடிச்சிருக்காங்க. இதோட 101 வருஷம் முடிஞ்சிருக்கு. கேட்வே ஆஃப் இந்தியாவில் இருந்து தாஜ் ஹோட்டலோட அந்த வியூ பாருங்கள், சன்செட் டைமில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கேட்வே ஆஃப் இந்தியாவை சுற்றி நிறையா புறாக்கள் இருக்குது. அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பறந்துக்கிட்டு, முன்னாடி வந்து உள்ள ஒரு ஏரியாவில் அதுக்கு உணவுலாம் போட்டு அது உள்ளே பறந்துக்கிட்டு இருக்கும், பார்க்குறது அழகாக இருக்கும். இப்போ மொத்தமாகவே கேட்டுக்கு வெளியில் கொண்டு போய் இது பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த உள்ள ஸ்கொயரில் வந்து ரொம்ப புறாக்கள் இப்போ இல்லை, முன்னாடி மாதிரி இல்லை. நாங்கள் அங்கே போய் நின்ன இடம் 4 to 4:15 இருக்கும் டைமு. கரெக்டாக சன்செட் ஆகும்போது அந்த ஃபுல் லைட்டும் அது மேலே பட்டு செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு.
இந்த ஏரியாவில் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 4 மணிக்குங்கும்போது ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நிறையா ஃபாரினர்ஸ், நிறையா தமிழ்காரங்களும் இருந்தாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் நம்ம ஆள்கள் பேசுகிறதுலாம் அழகாக கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வேறு ஒரு ஊரில் போய் நின்றுட்டு தமிழ் கேட்கும்போது நல்லாயிருக்கும். பட் அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி கேட்க முடியல பேசுங்கன்னு. இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவோட ஹைட்டு 26 மீட்டர், அதோட அகலம் 48 மீட்டர், அந்த சென்ட்ரல் டூமோட டயாமீட்டர் வந்து 15 மீட்டர். கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து தாஜ் ஹோட்டலை வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பேக்ட்ராப்பில் சன்செட் ஆகிறதுனால அந்த எஃபெக்டோடு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ஒரு வீடியோவும் ஃபோட்டோஸுமா எடுத்துக்கிட்டு இருந்தேன். சூரியன் கீழே இறங்க இறங்க அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவில் டைரெக்டாக படும்போது பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான காட்சியாக இருந்துச்சு. அந்த பக்கம் இருந்து எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக வெளிச்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கீழே சூரியன் வந்தோடனே நம்ம ஒரு கோட்டைகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த வெயில் பட்டோன்னே அந்த ஸ்டோனோட கலரே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு பாருங்கள். கேட்வே ஆஃப் இந்தியாவை சுற்றி நிறைய பிஸ்னஸ், அந்த ஸ்ட்ரீட் பிஸ்னஸ்லாம் நிறைய இருக்குது. பலூனு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, என்னென்ன உண்டோ, மக்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ அது எல்லாமே அங்கே நடக்குது. அப்போ நின்னதுக்கு இப்போ கூட்டம் ஒரு அரை மணி நேரம் கேப்புக்குள்ளே கூட்டம் கூடிட்டு என்ன, எத்தனை வாட்டி எடுத்தாலும் நம்ம குற்றாலத்தில் எடுத்த மாதிரி கூட்டம் தான். மாறி மாறி நின்று ஃபோட்டோ. எப்பா, இதுதான் சத்ரபதி சிவாஜி அவரோட ஸ்டாச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே பெரிய பெரிய சிசிடிவிஸை வச்சு சர்வேலன்ஸில் தான் வச்சுருக்காங்க. அந்த கேமரா சைஸ்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சத்ரபதி சிவாஜி வந்து 17th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் கிங். மகாராஷ்டிராக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் இவர். எல்லாரோட காரு, பைக்கில் பார்த்தீங்கன்னா இவரோட அந்த ஸ்டாச்சு ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் சுற்றி எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டு சரி ஏதாவது சாப்பிடுவோமேன்னு போனோம். போனால் வெள்ளரிக்காய் வித்துட்டு இருந்தாங்க. காக்கடி காக்கடி காக்கடின்னு. வெள்ளரிக்காய்க்கு ஹிந்தியில் காக்கடி. 20 ரூபாயா 30 ரூபாயா 40 ரூபாயான்னு வித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் இந்த சாத்தூர் வெள்ளரி பஞ்சு மாதிரி டேஸ்டாலாம் இருக்காது. பெருசாக இருக்கும், மொத்தையாக இருக்கும், திங்கிறதுக்கு சுமாராக தான் இருக்கும். நேரம் ஆக ஆக கப்புள்ஸாக ஜோடி ஜோடியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவோட அந்த ஸ்கொயருக்குள்ளே மட்டும் எப்படியும் ஒரு 100 ஃபோட்டோகிராஃபர்ஸாவது இருப்பாங்க. எல்லாரும் ஆனால் யூனிஃபார்ம் போட்டு நம்மக்கிட்ட நடந்து போகவே முடியாது, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்களா ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு. அது அவங்களோட வேலை. ஆனால் ஒன்று போல் யூனிஃபார்ம் போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு நிற்கிறாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த கூட்டத்தில். இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவில் நிறைய பேர் விலாக் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் யூடியூப்புக்கு விலாக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு ஃபோன், நம்மள மாதிரி தான். எல்லோரும் கையில் ஒரு ஃபோனு, ஒரு மைக்கை வச்சுட்டு அவ்வளோ பேரும் அன்னைக்கு உள்ள கண்டென்ட்டுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. ஆனால் எல்லாரையுமே ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சின்ன பேக்காக இருந்தாலும் உள்ளே வச்சு செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. முன்னாடி இவ்வளோ தூரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, இப்போ கொஞ்சம் நிறையா வந்துருச்சு. ஃபேமிலிஸாக உட்காந்து செட்டாக உட்காந்து நல்லா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எத்தனை பேர் உள்ள வர்றாங்கன்னு. வெளியில போறத விட உள்ள வர்றது தான் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு செட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கு. வழியா வெளியே வந்துட்டோம். இனி தாஜ் ஹோட்டலுக்கு முன்னாடி போறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். செம்ம கூட்டம். இனிதான் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சாரையா. ஆமா, இந்த பக்கம் ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கும், ரெஸ்ட் ரூம் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கு. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. ரோஸ் மில்கி, சர்பத்து, சமோசா எல்லாமே, கூல்ட்ரிங்க்ஸ், வெரைட்டி ஆஃப் சன்கிளாசஸ், ஃபோன் ஸ்டாண்டு, ஐஸ்கிரீமு
இஷ்டத்துக்கு எல்லாமே வாங்கலாம். மோரு, நம்ம வாட்சி. என்னமா என்ன புள்ளிங்க வேணுமா? ஆமாம், உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? வேணுமா? எடுத்துக்கிட்டு ஆமா, இங்க சமோசா இருக்கு, இந்த பக்கம் வடப்பாவு, ஃப்ரூட் சாலடு, உள்ள வராத லாஸ்ட் டைம் அங்கதான் கண்ணாடி வாங்கியிருந்தேன். ஆனா அதை இன்னும் யூஸ் பண்றேன். மும்பையில் வாங்குற 150 ரூபா வாட்சும் 150 ரூபா கிளாஸும் ரொம்ப வருஷமா வரும். ஃபுல்லாகவே மரைன் டிரைவ் போகிறதுக்கு வண்டி நிற்குது. பெரிய பலூன்ஸ் கிளீனிங் நடந்துகிட்டே இருக்கு. தாத்தா என்ன கை தட்டுறாருன்னு பார்த்தீங்களா? பார்த்து போடுறாரு. எங்க இருக்காரு? போஸ்டர்ல இருக்காரா? தாத்தாவை காணும்னு பார்த்தேன். ஆமா, டிசீஸ்ல டவுன் தான் பிரபு சொன்னான். இது கேட் வே ஆஃப் இந்தியாவுக்கு கேட்டுக்கு வெளியில. இவ்வளவு நேரம் கேட்டுக்கு உள்ள இருந்தோம், இப்போ கேட்டுக்கு வெளியில வந்து கேட் வே ஆஃப் இந்தியா ஆயிட்டு. எல்லாரும் அழகா நின்று போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தான் போட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம அழகோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரீட் வியூஸ், அப்புறம் மக்களோட இது என்ன கடைகள் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.